ஹாய், வணக்கம். வணக்கம். வாங்க. வாங்க. தம்பி என்னமோ சொல்லிட்டு இருக்கிறா. என்ன சொல்லிட்டு இருக்கிறா? பெங்காலி ஸ்டைல் ஆமாங்க, சட்னி ஆமாங்க. இது என்ன ஒரு வித்தியாசமான சட்னின்னு எனக்கு தெரியலை. ஆனால் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறா. என்ன சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னா, தக்காளி இப்படி முழுசாக வணக்கி வச்சுருக்குறாங்க. அப்புறம் இது வந்து கடுகாயில், வெங்காயம், வரமிளகா, அப்புறம் இது பச்சை மிளகாய் இவ்வளோ வணக்கி வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிற தம்பி? மிக்சிங் பண்ணி அப்படியே சாப்பாடு போட்டு சாப்பிட வேண்டியதானா? சாப்பாட்டுக்கு இது சூப்பராக இருக்குமா? ஓகே. பெங்காலி ஸ்டைலில் சட்னியோட பேர் தெரிஞ்சால் யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு நிஜமாவே தெரியல. இவன் ஏதோ சட்னி சூப்பராக இருக்குன்ட்டு இருக்கிறா. தெரிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன சாப்பாடு சாப்பிட்டேவா? சரி, கொஞ்சம் சட்னி செஞ்சுருக்கிறான்னு சொன்னால் நல்லங்க. அப்புறம் நம்ம அது சட்னி சாப்பிட்டு பார்க்கலன்னு நமக்கு மனசு திருப்தியாக இருக்குமா? அப்புறமா சட்னி செய்ய கொண்டு வாடான்னு சொல்லியாச்சு. கொண்டு வந்ததுக்கப்புறம் சப்பாத்தியும் சட்னி வச்சு சாப்பிட்லான்னு முடிவு பண்ணேங்க. என்ன சட்னி தான் அப்படி வித்தியாசமாக செஞ்சுருக்கிறான்னு தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்டேன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் செய்கிற தக்காளி குழம்பு சட்னி தான். நம்ம தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அந்த சட்னி. அதுக்கு தான் பையன் போய் அத்தனை பில்டப் கொடுக்குறான் நமக்கு.